நான் கூட எதிர்பார்த்தேன். ஒரு சனிக்கிழமையும் தான் சந்திப்பு, மக்களோட சந்திப்பு அப்படின்றதுனால அந்த 5 நாள்ல அவர் பிரச்சனைகளை ஆழமா ஆராய்ந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுவார்னு எதிர்பார்த்தேன். இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி, ஆட்சியை பத்தி, மோடி அரசை பத்தி எதுவுமே பேசல. இப்ப ராகுல் காந்தி முன்னெடுத்து வச்ச வாக்கு திருட்டு அதை பத்தி பேசல. பீகார்ல நடந்த அந்த வாக்காளர்கள் நீக்கம் பேசல. இவ்வளவு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ். தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட, ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து வச்சு பேசுறீங்கன்னா தானே உங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதலை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். புரிதலை வெளிப்படுத்துங்க மிஸ்டர் விஜய். வணக்கம் தோழர்களே. ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு என்கின்ற அந்த முடக்கத்துடன் இன்றைக்கு திருச்சியில் தனது பரப்புரையை தொடங்கினார். இன்று காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விமான நிலையத்திலிருந்து அவர் மெதுவாக வந்து பெரிய மக்கள் திடலுக்கிடையே நீந்தி வந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அவர் பேசுவதற்குள் மணி 3 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது இந்த மாநில அரசு, திமுக அரசு என்னெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்ததோ அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. சொன்னார்களே செய்தார்களா என்று செல்வி ஜெயலலிதா போன்று ஒரு முடக்கத்தை வைத்து அவர் ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு நீட்டுத் தேர்வை நீங்கள் ரத்து செய்து கொடுப்போம் என்று சொன்னீர்கள், செய்தீர்களா? மாணவர்களுடைய கடன்களை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? 40 விழுக்காடு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? என்றெல்லாம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டே வந்தார். எது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தனது பிரச்சார பயணத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றாரோ அதே குற்றச்சாட்டை விஜயும் இன்றைக்கு எடுத்து சொன்னார். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. தமிழக வெற்றி கழகம் உங்களுடைய நம்பிக்கையை பெற்று நாளைக்கு 26 தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு என்ன செய்வோம் என்று அவர் பேசியிருக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனது கனவு இது, எனது திட்டம் இது, நாங்கள் இதை நிறைவேற்றுவோம், விவசாயிகளுக்கு இது செய்வோம், மாணாக்கர்களுக்கு இதை செய்வோம், தொழிலாளர்களுக்கு அதை செய்வோம், பெண்களுக்கு இதை செய்வோம் என்றெல்லாம் அவர் ஒரு 5 பிரச்சனைகளை எடுத்து கையாண்டு தூய்மை பணியாளர்களுக்கு இதையெல்லாம் செய்வோம், நாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர பணி வாய்ப்பை கொடுப்போம், சம்பளத்துல ஒரு உறுதிப்பாட்டை கொடுப்போம், அப்படியெல்லாம் வந்துட்டு எதையுமே சொல்லாம குற்றச்சாட்டு அரசியலை மட்டும் சொல்லிட்டு அவர் வந்துட்டு வணக்கம் போட்டு முடிச்சிட்டார். இது விஜய் முன்னெடுத்த இந்த பிரச்சார பயணத்தினுடைய முதல் சந்திப்பே பெரும் சறுக்கலாக முடிந்துவிட்டது. இப்பொழுது இதற்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள். இன்று காலையே அவர் வந்துட்டு ஒரு 9:45 வந்துட்டாரு. வந்துட்டு நேரம் அங்கே வந்திருக்கலாம். ஆனா இடையில சொன்னாங்க பெரும் மக்கள் திரள், அவர்கள் தான் விஜயனுடைய அந்த பேருந்து அவ்வளவு வேகமாக வருவதை விடவில்லை என்று. எல்லாம் சும்மா. காலையிலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். இவருக்கு முன்னால் ஒரு கார் போகிறது, காருக்கு முன்னால ஒரு 10 பேர் 4-5 பேர் அப்படியே நடந்து போறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ரோடு காலியா தான் இருக்குது. இவர்கள் வேகமாக விட்டு சொல்லியிருக்கலாம், இவரே ஒரு மைக்கை எடுத்து, மைக்கு தான் சரியா வேலை செய்யறிய, மைக்கு வேலை செஞ்சிருதுன்னா பரவாயில்ல, சொல்லியிருக்கலாம் எல்லாரும் நீங்க நல்லா அந்த மரத்தொட்டிக்கு வந்திருக்கேன், அங்க வந்துட்டு நம்ம பேசிக்கலாம், இப்ப வேகமா போயிடுவோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதையும் சொல்லலை. அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த கூட இருந்த அந்த ஏர்போர்ட்ல இருந்த மக்களே தான் கூட அப்படியே சேர்ந்துக்கிட்டு அவங்களே தான் கூட நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி அந்த ஓரத்துல இருந்து பார்த்தவங்கன்னா ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில தான் மக்கள் இருந்தாங்க. அதுவும் இருவழிச்சாலை தான் அவர் போன பயணம் படுறதுல எல்லாம். அதுல வந்துட்டு இன்னொரு பக்கத்துல வந்துட்டு எந்த கூட்டமும் ஒண்ணு இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய அந்த மீடியம்ல தான் சிலர்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ரைட், கூட்டத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. அவருடைய பேச வேண்டிய அந்த அந்த மரத்தொட்டியும் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவிற்கு மக்கள் கூடி காத்தால இருந்து காத்துட்டு இருந்திருக்காங்க. சிலர் 5 மணில இருந்தா காத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் காதலையும் போட்டுக்கல, கருத்திலும் கொள்ளாமல் மெதுவா உருட்டிக்கிட்டு வந்து 3 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு இவர் பேச தலைப்பட்டார். அதுக்கப்புறம் மைக்கு சரியில்லை. பல லட்சக்கணக்கில் இதுக்குன்னே இந்த பிரச்சார பஸ்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை சரி பார்த்திருக்க கூடாதா? அது சரியில்லை. அது அங்க இருக்கிறவங்களாம் கத்துறாங்க, கேட்கலன்னு வேற கத்துறாங்க. ஆனா எதுவுமே இல்லை. ஒரு விடயத்தை வந்துட்டு விஜய் புரிந்து கொள்ள வேணும். மக்கள் சந்திப்பு அப்படின்றது என்னது? ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை குறித்தான் நீங்க வந்துட்டு பல அறிக்கைகளை விட்டீங்க. அதுக்குத்தானே நீங்க இருக்கீங்க. அவங்களுக்கு பதிலாக நான் அப்படின்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. எனவே திமுக ஆட்சியருடைய குறைபாடுகளை ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க.
ஆனா நீட்டை பொறுத்த வரைக்கும் வேற. நீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல தமிழக அரசு நீட்டுக்கு விலக்கு கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட வரைவை வந்துட்டு ஆதரிச்சு பேசுனீங்க. கல்வி அதிகாரம் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு மாத்திட்டீங்க. என்ன செஞ்சீங்க? நீட்டை மீட்டிங்களா அப்படின்னு நீங்க மறுபடியும் கேக்குறீங்க. சரி, நீங்க வந்தீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க. திமுக அரசு என்ன வழிமுறையை கடைபிடிச்சதோ அந்த வழியில போகாம நீங்க வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க. நீங்க எங்க போவீங்க? ஒண்ணு குடியரசுத் தலைவர்கிட்ட போனோம், ஒன்றிய அரசு கிட்ட போனோம், இல்ல கோர்ட்டுக்கு போனோம். அதான் திமுக அரசு செய்து. அப்ப நீங்க வந்துட்டு புதுசா என்ன செய்ய போறீங்க? அதுதான் இப்ப இவர் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்ற. இப்ப உதாரணத்துக்கு இவர் வந்துட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேசினாரு. அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு நான் தொடர்ந்து இருப்பேன், உங்களோட நான் நிற்பேன் அப்படின்லாம் சொன்னாரு. அதில் அவர் சில எழுப்பியிருக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் அந்த பணியை ஏன் வந்துட்டு அவுட் சோர்சிங் பண்ணணும், ஏன் தனியார்கிட்ட கொடுக்கணும், தனியார்கிட்ட கொடுத்தா அவங்களுடைய எஃபிஷியன்சி அதிகரிச்சிருமா, இல்லை இப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி கம்மியா இருக்குதா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னோம்னா அது நிச்சயமா அந்த அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். அதெல்லாம் அதில் எதுவும் இல்லை. அவர்களும் போராடுகிறார்கள், நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வரீங்க. அதே மாதிரி மீனவர் பிரச்சனை எதுவா இருந்ததுனாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு லைன் ஒரு வாக்கியத்தில் அதை முடிச்சிடுறீங்க. இது எப்படி மக்கள் இப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய ரசிகர்கள் வாக்களிக்க போறாங்க. அவங்க திரண்டிருந்தவங்க 20,000 பேரா இருக்கட்டும், 30,000 பேரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் உங்க மேல அபிமானம் கொண்டவர்கள் வாக்களிச்சுருவாங்க. மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படணும்ல. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் என்ன உங்களுடைய பேச்சில் இருந்துச்சு? எதுவும் கிடையாது. நான் குற்றம் சாட்டி இருக்கிறேன். இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு விடைய ரைட்டு. அது என்னன்னா, நீங்க வந்துட்டு இலவச பேருந்து பயணம் சொல்லிட்டு ஓசி பஸ்ன்னு சொல்றீங்க, தாழ்த்தி பேசுறீங்க அப்படின்றத நீங்க சொன்னீங்க. ஆமா, அப்படிதான் பொன்முடி சொன்னாரு, அமைச்சர் பொன்முடி சொன்னாரு. அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டாங்க. அவர் இது மட்டும் இல்லை, என்னென்னோ சொன்னாரு, நீக்கியாச்சு, சரியா போச்சு. மற்றபடி 1000 ரூபா கொடுத்தது வந்துட்டு சொல்லி காட்டுறீங்களேன்னு கேட்கிறாரு. சாதனைகளை வந்துட்டு ஒரு ஆட்சி அந்த கட்சி சொல்லித்தான் காட்டும். இப்போ மோடி சொல்லலையா அது, நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன் அப்படின்னு? மோடியை பார்த்து சொல்லிங்களா? இன்னும் அவர் 70,000 கொடுத்துட்டு நீ தான் கட்டின, நீ தான் கட்டி கொடுத்தான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? அப்ப என்ன, விஜய் சிந்திக்காமலே பேசுறாரு. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுடைய நம்பிக்கை பெறணும்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களுடைய புரிதல் இருக்கு அப்படின்னா அந்த ஆழத்தை காட்டியிருக்கணும். பரவாயில்ல, விவரமா தான் இருக்கிறாரு விஜய், நம்ம வெறும் நடிகர் தான் நினைச்சோம், ஆனா அப்படிதான் இல்ல, அவர் ரொம்ப விவரமா இருக்காரு, ஆழமா இருக்கிறாரு, பிரச்சனைகளை நல்லா தான் பேசுறாரு. அப்பா உங்க மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லது செய்வாரு. ஆனா அப்படி எதையுமே நீங்க வெளிப்படுத்தல. அந்த காகிதத்தை பார்த்து பார்த்து பேசுறீங்க. நான் கூட எதிர்பார்த்தேன், ஒரு சனிக்கிழமையும் தான் சந்திப்பு, மக்களோட சந்திப்பு அப்படின்றதுனால அந்த 5 நாள்ல அவர் பிரச்சனைகளை ஆழமா ஆராய்ந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுவாருன்னு எதிர்பார்த்தேன். அதே மதுரை மாநாட்டில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடக்குது. அவர் இந்த அரசியலை ரொம்ப எளிமையா பாக்குறாரோன்ற சந்தேகம் இருக்குது. பதவி அது வேணும், முதலமைச்சர் பதவி வேணும், அதுக்கு இப்படிலாம் பண்ண. எம்ஜிஆர் வந்தாரு, அண்ணா வந்தாரு. எம்ஜிஆர் வந்தாருன்னா எம்ஜிஆருடைய அரசியல் எவ்வளவு ஆழமானதுன்றது உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் திமுக வெளியேற்றப்படுவதற்கு முன்னாடியே அவர் 2 முறை எம்எல்ஏவா இருந்தவர், பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏவா இருந்தவர். 20 ஆண்டு காலம் திமுகவுக்காக அவர் பாடுபட்டவர். அந்த பிரச்சாரத்துல முன்னாடி நின்னவர். அவர் நடிச்ச படத்துல எல்லாம் அந்த கொள்கையை பேசினவர், அண்ணாவை காட்டி காட்டி பேசினவர், காஞ்சி தலைவன் வழியில் நடப்போம் எப்படிலாம் பேசினவர் அவரு. எனவே அவர் வந்துட்டு திமுகவோட அவர் அடையாளப்படுத்தப்பட்டவர். எனவே அவரை வெளியேற்றின உடனே மக்கள் அவர்கிட்ட போறாங்க. அவர் உடனே ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு, திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திக்கும் போது ஒரு பக்கம் காமராஜர், இன்னொரு பக்கம் கலைஞர், 2 பேரும் தலைவர்கள் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறாரு. சரிதானா? அதற்கு பிறகுதான் அவர் 77ல ஜெயிக்கிறாரு. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எம்ஜிஆரை சுத்தி கிட்டத்தட்ட 40-50 பேர் தேர்ந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்களா இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்க, அவருக்கு தெரிஞ்சு அவங்க 30-40 வருஷமா அரசியல் இருக்கிறவங்க, அப்படியேப்பட்டவங்க இருந்தாங்க. நீங்க எப்படி அவரோட உங்களை ஒப்பிட்டுக் கொள்ள முடியும்? நிறைய கூட்டம் வந்துட்டா போதும், மக்கள் பயங்கிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. விஜய், இது தப்பு. அப்படி கிடையாது. எம்ஜிஆரின் மீது அந்த மக்கள் கொண்டிருந்த அன்பும் மரியாதையும் தான் அவரை தூக்கி வெளியில போட்ட உடனே அவருக்கு ஆதரவா மாறுச்சு. உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
நீங்க வெறும் சினிமா தான், அரசியலே கிடையாது. இப்பதான் நீங்க அரசியலுக்கு என்டர் பண்றீங்க. இதுதான் ரஜினிகாந்த் வெளியேறினதுக்கும் காரணம். அவர் சொன்னார், ஆனா ரஜினிகாந்த் எனக்கு வந்துட்டு ரசிகர்களுடைய பலம் மட்டும்தான், அந்த பலத்தை வச்சு நான் ஒரு 5% ஓட்டு வாங்கலாம், அதிகபட்சம் 20% ஓட்டு. இதை வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணக்கூடிய இந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்றவனா தான் இருப்பனே ஒழிய என்னால ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த விடயத்துக்கு நான் என்ன பலியிட தயாரா இல்ல, நான் என் ரசிகர்களையும் பலியிட தயாரா இல்ல. எனவே நான் ஒதுங்கிறேன்னு ரொம்ப ஹானஸ்டா ஒதுங்கிட்டாரு. நான் கூட அதை பாராட்டி அப்பவே பதிவு போட்டேன். விஜயகாந்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவரு மக்கள் மத்தியில போனாரு. ஆனா அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு ரொம்ப கம்மி. 8%, அதுக்கப்புறம் 10% ஓட்டு. அப்புறம் அவர் அலையன்ஸுக்கு போய் தான் ஜெயிச்சாரு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரால் ஒரு எதிர்கட்சி தலைவராக நீடிக்க முடியல. ஏன்? அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்த புரியாமை. துணிவு இருந்தது, புரியாமை. உங்ககிட்ட துணிவும் இல்லை, இதுவும் இல்லை. நீங்க பாருங்க, இன்னைக்கு நடந்த இந்த இவ்வளவு பெரிய சந்திப்புல இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி, ஆட்சியை பத்தி, மோடி அரசை பத்தி எதுவுமே பேசல. மாநாட்டிலையும் அப்படிதான் பண்ணீங்க. வஞ்சிக்கப்படலையா? அப்போ நீங்க அறிக்கை கொடுத்திருக்கிறீங்க, இந்த கல்வி நிதியெல்லாம் தராததுக்கு ஒன்றிய அரசு எதிர்த்து அறிக்கை விட்டுருக்கீங்க. ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறீங்க? பேசணும் இல்ல, மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. சமக்ர சிக்ஷா அபியான் அதுல 2500 கோடி நீங்க புடிச்சு வச்சிருக்கிறீங்களா, எப்படி அது நியாயமாகும்னு கேட்கணும்ல. இப்போ கேட்கல. இப்ப ராகுல் காந்தி முன்னெடுத்து வச்ச அந்த வாக்கு திருட்டு அதை பத்தி பேசல. பீகார்ல நடந்த அந்த வாக்காளர்கள் நீக்கம் பேசல. இவ்வளவு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ். ஆனா அதை பத்தி பேசல. நான் உங்களை வந்துட்டு மணிப்பூர் இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா கேட்கல. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட, ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து வச்சு பேசுறீங்கன்னா தானே உங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதலை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அப்படி எதுவுமே இல்லை. நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு பார்த்தா போதும், கையசைச்சா போதும், இப்படி முத்தம் கொடுத்தா போதும், அவங்க உடனே அந்த ஃபிளையிங் கிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க உங்களோட இருப்பாங்க அப்படின்னு கத்துவாங்க. மக்கள் அப்படி செய்வாங்களா? அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பண்ணக்கூடிய அரசியலுக்கு அர்த்தம் தான் என்ன இருக்குது? புரிதலை வெளிப்படுத்துங்க மிஸ்டர் விஜய். புரிதலை வெளிப்படுத்தலைன்னா உங்களுடைய அரசியலை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதான் இங்க முக்கியம். இப்ப திருச்சிக்கு வந்தீங்க அப்படின்னா, திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 முக்கியமான விடயங்களை நீங்க எடுத்து சொல்லியிருக்கலாம். அங்க இருக்கிற கட்சிக்காரங்களை கேட்டாலே சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் சொல்லும் போதுதான் நீங்க இந்த மக்களுக்கு க்ளோஸ் அப் போவீங்க. நீங்க முதல்ல வண்டியை விட்டே இறங்க மாட்டீங்க. ஏன்னா பாதுகாப்பு அது இதெல்லாம் சொல்லி தடுத்துருவாங்க. இப்ப ஸ்டாலின் வராரு, மக்கள் கிட்ட போறாருல. ஏன் போறாரு? மக்கள் கிட்ட போனாதான் அவங்க குறைகள் வரும். மனுவை வாங்குறாரு, அதை செய்யணும்னு சொல்றாரு. அதற்குன்னு அமைச்சரவை இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி ஆளு ஐஏஎஸ் அதிகாரிகளை போடுறாரு. இப்ப இவ்வளவு வேலை ஒரு ஆட்சியில் இருக்கிறவர் செய்யறாரு. ஆனா நீங்க ஒரு எதிர்கட்சியா கூட கிடையாது போறீங்க. ஆனா அப்ப நீங்க எப்படி செயல்படணும்? எதுவுமே இல்லை. சாதாரணமா ஒரு குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டு அவ்வளவுதான், சந்திப்போம், இது ஒரு போர்க்களம், இந்த மண் பெரியார் மண்ணு, இங்கதான் அண்ணா 56ல முடிவெடுத்தாரு, இங்கதான் 74 75 எம்ஜிஆருக்கு மாநாடு கொட்டினாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விடயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ரீகால், ஹிஸ்டரியை நீங்க வந்துட்டு கவனம் மக்கள்கிட்ட சுட்டி காட்டுங்க. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும், நம்ம திருச்சியில என்னெல்லாம் நடந்திருக்கிறதுலாம் தெரியும். ஆக விஜய் அவர்களே, முதல்ல உங்களோட சுத்தி இருக்கிறவங்களோட வந்துட்டு அவங்க சரியில்லை, அது உங்களுக்கே தெரியும். இல்லாட்டி தெரிஞ்சுக்கங்க. முதல்ல நீங்க ஒரு இடத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சரிக்கடமை நீங்க பரப்புரைக்கு வாங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா ஒரு இஷ்யூவை அப்படின்றது இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா உங்களுடைய குற்றச்சாட்டு அரசியல்ல அந்த குற்றஞ்சாட்டுங்களா அதை பத்தியே உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றது எனக்கு தெரியல. அரசியல் அவ்வளவு வேடிக்கையானது கிடையாது, நிறைய இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை மட்டும் பண்ணிக்கிட்டு இந்த மக்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாவீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நாங்க ஏமாற்றத்துக்கு உள்ளான மாதிரி. எனவே விஜய் அவர்களே, அரசியலை ஆழ்ந்து செய்யுங்கள். இந்த தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதனுடைய சிக்கல்கள், அதனுடைய மூலம் என்ன, அதுக்கு என்ன தீர்வு, ஏன் இந்த அரசு செய்யல, அவங்களுக்கு எந்த தடுத்துச்சு, இந்த ஒன்றிய அரசு இது எப்படி நம்மளுக்கு உதவுது, இல்லை எப்படி தடையா இருக்குது, எப்படி முட்டுக்கட்டை போடுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. மனம் திறந்து மக்கள் கிட்ட பேசுங்க. குறை இருந்தா பரவாயில்ல, திருத்திக்கலாம். எல்லாருக்கும் குறை இருக்கும். எல்லாருமே காமராஜர், அண்ணா, கலைஞர் மாதிரி தேர்ந்தவங்களா இருக்கலாம் முடியாது.
ஆனா நீங்க பேசணும், புரிஞ்சுக்கிட்டு பேசணும், காகிதத்தை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. சும்மா வந்துட்டு அப்படி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா ஆதரவு திரளாது. அது உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான், உங்க ரசிகர்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அங்க இருக்கிற அந்த பிசினஸ் மேன் எல்லாரும் பாருங்க, அந்த கடைகள் எல்லாம் மூடி போட்டு போயிட்டாங்க. 11 மணிக்கு நீங்க முடிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க கடையை திறந்து வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. உங்களால ஏற்பட்ட லாஸ் அது. போக்குவரத்து பெரிய செலவு ஸ்தம்பிச்சது. நெட் ரிசல்ட் என்ன? எதுவுமே கிடையாது. விஜய் வந்தாரு போனாரு, அவ்வளவுதான். இதுவா நீங்கள் எதிர்பார்ப்பது? எனவே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் விஜய். மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.